சிபிஐ மற்றும் விசிக உள்ள வட்டாரங்கள் சில அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டுள்ளன. தலைவர்கள் வைத்த கீழ்கண்ட நிபந்தனைகள் அம்சங்கள் வந்து எழுத்துப்பூர்வமா உறுதிமொழி கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதுல முதல்ல வந்து எதிர்காலத்தில் என்டிஏ அதாவது கட்சிகளுக்கு பிஜேபியோ அல்லது அதிமுக கட்சிகளுக்கோ ஆதரவு கொடுக்க மாட்டோம், அவங்கள ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதற்கு விஜய் வந்து சரின்ட்டார், ஓகேன்றார், ஒப்புக்கொண்டார். இரண்டாவது பிஎம் ஸ்ரீ அதாவது கல்வி அந்த மும்மொழி கொள்கை ஹிந்தியை வந்து ஏத்துக்கணும், ஆதரவு அளிக்கக்கூடாது இருக்குன்னு இருக்காங்க. இதற்கு விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதற்கு விஜய் உறுதி அளிக்க முடியாது என்றார். சொல்ல முடியாது, இது நான் வந்து ஏத்துக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, நான் ஏத்துக்க தான் செய்வேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மூணாவது தமிழ்நாட்டில் லாட்டரி மற்றும் சூதாட்டம் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 பேர் குரூப்பா, இடதுசாரி, விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட். அதற்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, மூணாவது விஷயத்தா லாட்டரி வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு விஜய் அதுக்கும் மறுத்திருக்காரு. விஜய் ஏற்க மறுத்தார். நான்காவது நான் புதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் மற்றும் தமிழ் புதல்வி திட்டங்களை ரத்து செய்யக்கூடாது. அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் அவர் துவங்கிய நலத்திட்டங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் வந்து ரத்து செய்யக்கூடாது, அதை வந்து உடைக்க கூடாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கும் விஜய் என்ன செஞ்சிருக்கிறாரு, விஜய் உறுதி அளிக்க முடியாது என்றார். அஞ்சாவது எதிர்காலத்தில் என்டிஏ திட்டங்களுக்கு ஆதரவளிக்க கூடாது. மொத்தமா பாஜக காரங்க அதிமுக காரங்களே புதுசா மக்களை வந்து கெடுக்கணும் காண்டி என்னென்ன சட்டங்களை கொண்டு வராங்களோ அதற்கு நீங்க ஒத்துழைச்சு போகக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்தா நாங்க ஆதரவு, அதுக்கும் சொல்லியிருக்காரு, சிபிஐ வழக்கு முடியும் வரை உறுதி அளிக்க முடியாது என்று கூறினார் விஜய். இந்த 5 அம்ச கொள்கையை கொண்ட குறைந்தபட்ச பொது திட்டம் பெரும்பாலும் ஏற்கப்படாதாலும் விஜயின் பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடு, இதுதான் பிஜேபியோட நிலைப்பாடு அவரோடது அப்படின்றத இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதாவது எழுத்துப்பூர்வமா கேட்டவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை மக்களுக்கும் நாமளும் வெளிப்படையா வெளியிடணும் அப்படின்றக்காண்டி தான் இதை இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கிறோம். மக்களுக்கு சிந்திச்சு பார்க்கணும். ஓட்டு போட்டிருக்கோம்னா ஓட்டு எந்த அடிப்படையில் போட்டிருக்கோம், மாற்றத்திற்குண்டான ஓட்டா, மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா, எந்த நம்பிக்கை, இப்போ நம்பிக்கைகள் வந்து உறுதியா இருக்குதா, இது சாதாரண ஓட்டு தானே, இதுல என்ன ஆயிரப்போகுது, 5 வருஷம் தானே, 5 வருஷத்துல என்ன மாறப்போகுது, எனக்கு கொடுத்தா என்னதான் தப்பு அப்படின்ன மாதிரி ஒரு எண்ணத்துல ஓட்டு போட்டவங்க இப்பொழுது இது போன்ற விஷயங்களை அமல்படுத்தினால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்துக்கும் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நாம இந்த நேரத்துல யோசிச்சு பார்க்கணும். இப்போ யோசிச்சு பார்க்கல அப்படின்னா நிச்சயமா வருங்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நாம் தலை சாய்ந்து ஒன்றிணைஞ்சு போனோம்னா தமிழ்நாடு முன்னேற்றம் உள்ள நாடா இருக்காது. கண்டிப்பாக வட மாநிலங்களை போன்று பின்தங்கிய மாநிலமாக எல்லாத்துலயும், பொருளாதாரத்திலையும், வளத்திலையும், எல்லாத்துலயும் சுரண்டி வித்து கடைசியில ரொம்ப மிகவும் பின்தங்கிய மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்கி விடுவார்கள் என்ற ஒரு கவனத்திற்காக வேண்டி நாம் இது போன்ற சமூகம் சார்ந்த, விழிப்புணர்வு சார்ந்த பதிவுகளை பதிவு செய்கின்றோம். இதற்கு மக்களும் ஒன்றிணைஞ்சு சிந்திக்காமல், பகுத்து ஆராயாமல், விளங்காமல் சென்றால் நிச்சயமாக எங்கோ நடக்கிறது, ஏதோ நடக்கிறது, ஏதோ கேட்கின்றோம், ஏதோ தொலைக்காட்சியில் டிவியில பார்க்குறோம், ஏதோ போன்ல பார்க்குறோன்ற மாதிரி போய் நம்ம கடைசியில நம்ம வீட்டிலேயே ஒரு நாள் நடக்கும் என்பதை விழிப்புணர்வோடு ஒவ்வொன்றையும் நாம் கையாளணுன்றக்காண்டி தான் இது போன்ற சமூக அக்கறை சார்ந்த விஷயங்களை நாம் பதிவு செய்கின்றோம். வேறு எந்த உள்நோக்கத்திற்காக வேண்டியோ, தனிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையோ, பகை உணர்வோ யாருக்கும் இல்லை என்பதை நாங்கள் இந்த காணொளி மூலம் பதிவு செய்கின்றோம்னு சொல்லி இதில் முடிச்சு கொடுத்துருங்கக்கா, ஒரு லாங் வீடியோ.